இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்டைல் ஹோட்டல் வடகறி செய்யலாம். இட்லி, இடியாப்பம், ஆப்பத்துக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இட்லி மாவு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இட்லி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை கரைச்சி எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா உடையணும். கடலைப்பருப்பு கூடயே 2 காஞ்ச மிளகாய், ஒரு பூண்டு சேர்த்து மிக்சி ஜாரில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது உருண்டை பிடிச்சிங்கன்னா பிடிக்கிற அளவுக்கு வரணும். பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கையில் தட்டி கூட வடை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நான் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்க போகிறேன். இன்னொரு டைப் நம்ம எண்ணெயில் பொரித்து வடை மாதிரி பொரித்து செய்யலாம். இது ஆவியில் வேக வைக்கிறது தான் நல்லது. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாவே மேலே நல்லா ஒட்டாமல் வந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இது கூட பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட 4 இல்லை 5 தக்காளி சேர்த்துக்குங்க. வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முதல்ல அரைச்சி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் புதினா இலை தூவிட்டு எல்லாமே வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நிறைய தண்ணியே சேர்த்துக்குங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்கிட்டும் மூடி வச்சுருங்க. நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரகரப்பாக இருந்தால் போதும். மசாலா நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்புல இந்த தண்ணியெல்லாம் பருப்பு இழுத்துட்டு நல்லா திக்காக இருக்குது. அவ்வளோதான். இது இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான சென்னை வடகறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.